நெருக்கடிகளை பெரிய அளவாக சந்திக்க போகிறது இந்தியா வருகின்ற வருடம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் என்று நம்புகின்றேன். வெற்றி பெறுவது முக்கியம். டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவுக்கு சகல கிண்ணங்களும் இப்பொழுது இருக்கின்றன. நாங்க இப்ப பேச வர விஷயத்த முதல்ல சொல்லிடுவோம். இது வந்து ஒரு நாள் போட்டி பற்றியோ அல்லது T20 பற்றியோ பேசப்படல. இதுல வந்து மிக முக்கியமா இந்தியாவுடைய டெஸ்ட் வாழ்க்கை தான் இதுல பெரிய ஒரு கேள்விக்குறியா மாதிரி இருக்கு. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளின் உலக கிண்ணம், டெஸ்ட் T20 உலக கிண்ணம், இவற்றில் இந்தியா சாதித்திருக்கின்றது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் சாதிக்க வேண்டிய அடுத்து தூக்க வேண்டிய ஒரே ஒரு கிண்ணம் மீதமாக இருக்கின்றது. டெஸ்ட், அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ணம். 3 தடவைகள் நிறைவடைந்து விட்டன. இந்தியாவால் வெற்றி பெற முடியவில்லை. இறுதிப் போட்டிக்கு வந்தார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த வருடம் அல்லது இப்பொழுது அடுத்த வருடம் இந்த சர்க்கிள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுற்று, இந்த வட்டத்திற்குள் இறுதிப் போட்டி கேள்விக்குறியான நிலைமையில் வந்து நிற்கின்றது. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இறுதிப் போட்டியை இழந்து விட்டார்கள் என்ற நிலைமையில் வந்து நிற்கின்றார்கள். முடிச்சு விட்டாங்க. என்ன விஷயம் என்ன, அதாவது இப்ப தென்னாப்பிரிக்க அணியோடு நடந்திருக்கிற மிக மோசமான தோல்வி, இந்த தோல்விக்கு பிறகு இந்திய ரசிகர்கள், அதாவது இந்தியாவினுடைய தெரிவுக்குழு பற்றி பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, விமர்சனயாளர்கள் முன்வைக்கிறாங்க. இப்ப நம்ம நம்மட மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, T20 விளையாடும் போது இந்தியா தொடர்ந்து வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கு, ஒரு நாள் போட்டிகளை விளையாடும் போது தொடர்ந்து வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த டெஸ்ட் போட்டி பற்றி பெரிய அளவா நமக்கு கவனம் இருக்காது. ஆனா நம்ம டெஸ்ட் போட்டிக்குள்ள இந்தியா வந்து விளையாடும் போது T20 மறந்து ஒரு நாள் போட்டிகள் அவங்க பெற்ற வெற்றிகள் அந்த கிண்ணங்கள்லாம் மறந்துடும், இந்த போட்டியிலே இருப்போம். அதுதான் இப்ப நடக்குது. அதனால இந்தியாவுக்கு பெரிய அளவான அழுத்தமும் பெரிய அளவான விமர்சனம் வந்து கொண்டிருக்கு. காரணம், நியூசிலாந்து தொடர் இந்தியாவில் நடைபெற்ற வேளையில் 3 போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்தார். இந்தியாவில் வைத்து எந்த கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் தோல்விகளை சந்திப்பது அபூர்வம். இந்தியாவில் வைத்து இந்தியாவை வெற்றி பெற முடியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையில் 3 டெஸ்ட் போட்டிகளையும் நியூசிலாந்து வெற்றி பெறுகின்றது இந்தியாவில் வைத்து. அதன் பின்னர் தான் இங்கிலாந்து செல்கின்றது இந்திய அணி. இந்தியா இங்கிலாந்தில் வைத்து மிக அபாரமாக செயல்பட்டது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள், வீரர்கள் சரியான முறையில் செயல்பட்டார்கள். ரைட், இங்கிலாந்தில் வெற்றி பெற்று விட்டோம், இனி என்ன வருகின்ற எல்லாரையும் வைத்து செய்வோம் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அதனால தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் சாம்பியன், அதாவது இறுதியாக கடந்த ஜூலையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று இப்பொழுது அவர்கள் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன். என்னதான் நீங்க சாம்பியனா இருந்தாலும் இந்தியாவுக்கு வாங்கலன்னு உங்களை பார்த்துக் கொள்வோம் என்ற நிலைமை தான் இருந்தது. நான் கூட தான் எதிர்பார்த்திருந்தேன், தென்னாப்பிரிக்காவோடு தொடர் வெற்றியினை பெற்றுக் கொள்வார்கள், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியனுக்கு இந்தியாவில் வைத்து அடியோண்டி இருக்கின்றது எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஆரம்பத்தில் பேசும்போது பேசலாம். எனவே இலகுவாக இது வெற்றி பெற்றுக் கொண்டு செல்ல போனது. இங்கிலாந்திலேயே இவ்வளவு படம் காட்டியாச்சுது, இந்தியாவில் என்னப்பா இது ஜுஜுப்பின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நடைபெற்ற விஷயங்கள் சந்துரு தலைகீழ். இப்பொழுது விமர்சனங்கள் என்று பார்த்தால் கம்பீர் மீது தான் கட்டும் விமர்சனங்கள். கம்பீர் பயிற்றுவிப்பாளராக வந்ததிலிருந்து கம்பீருக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அரசியல் பின்புலம், அவர் எப்படி வந்தார் என்பது. அதே போன்று அது எல்லோருக்குமே தெரியும். இதை நாங்கள் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ள தேவையில்லை, இந்திய ரசிகர்களுக்குமே அது தெரியும், நன்றாகவே தெரியும். எனவே அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கின்றது. அதை தாண்டி இவர் வந்ததும் இவர் விராட் கோலியோடு ஆரம்பத்திலேயே சண்டை பிடித்துக் கொண்டது, ரோஹித் சர்மாவோட மோதி கொண்டது, எல்லோரோடும் எப்பொழுதுமே ஒரு சண்டை கோழியாக இருப்பது, வந்த வரத்திலேயே விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை செய்து அதை வெளியேற்றியது. இப்பொழுது உண்மையில் இந்த தொடரில் ரோஹித் சர்மா விட்டு விடலாம், விராட் கோலி இருந்திருக்க வேண்டும். விராட் கோலி இருந்திருந்தால் போட்டியின் போக்குகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கும். அனுபவஸ்தர்கள் இல்லை என்பதும், அதே போன்று அஸ்வின் கூட இல்லாமல் போனது என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அனுபவம் வாய்ந்தவர்கள் குறைவு. அதை நேற்று கம்பீர் சொல்கின்றார். அதாவது அநேகமான வீரர்கள் 15 போட்டிகளுக்கு குறைவாக விளையாடியவர்கள், எனவே அவர்களை வளர்வதற்கு இன்னும் காலம் கொடுங்கள் என்று சொல்கின்றார். ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரே நேரத்தில் அவ்வளவு வீரர்களும் தேவையா? இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. ஒரு 5 பேரை புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 5 பேர் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்கணும். அது ஒரு முழுமையான டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு சரியானதாக இருக்கும். T20 மாதிரி ஒரு நாள் போட்டி என்ன பரவாயில்ல, கொண்டு வரலாம், அடிக்கலாம், ஒரு ஃபெயிலியர் ஆகிதான். அதுதான் கம்பீரின் பிழை என்று சொல்லப்படுகின்றது. எனவே கம்பீரின் இன்புட்ஸ், அதாவது கம்பீரின் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அணி தேர்வு இங்கே நடைபெறுகின்றது. அஜித் அகர்கார் மீதும் இப்பொழுது விமர்சனங்கள் மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்படுகின்றன. இப்ப பொதுவா ஒரு அணி தலைவரா அல்லது அணியினுடைய பயிற்சியாளருடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க இப்படி யோசிக்கலாம் தானே. இப்போ வந்து கம்பீர் யோசிக்கலாம், தனக்கு ஏற்ற மாதிரியான வீரர்களை வைத்தான் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். அப்ப அணியை சரியா முறையில கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கலாம் தானே. அது
சாத்தியமாகி இருந்தால் சந்திரன் இந்த விமர்சனங்கள் வந்திருக்காது. ஓகே. இப்ப இதே விஷயங்களை செய்கின்ற வேளையில் அவர் எடுத்துக்கொண்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த வீரர்கள் செய்து கொண்ட மாற்றங்கள் சக்சஸ் ஆகி இருந்தால் அது அவர் நினைச்சு எடுத்திருப்பாரு. சில நேரம் இந்த வீரர்கள் சொதப்பி இருக்கலாம். இல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கம்பீரின் அணித்தெரிவு ஒரு பக்கம் இருக்கின்றது. நாங்கள் இதை அப்படியே நான் அதுக்கு தான் அடுத்தது வருவதற்காக இருந்தேன். அப்ப கம்பீரின் தெரிவுகள், அணியின் தெரிவு இவ்வாறு இருந்தால் மைதானத்திற்குள் வந்து விளையாடுகின்றவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவர்கள் எவ்வாறு பாவித்தார்கள்? நான் சாய் சுதர்ஷன் தொடர்பில் மூன்றாம் இலக்கம் இல்ல, அவர் ஒரு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இளைய வீரர்கள் அப்படின்னா கம்பீர் நினைக்கிறது ஓரளவுக்கு சரிதான். இல்ல, இன்னொரு 2 வருஷம் போகும்போது விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ, அஸ்வினோ வந்து விளையாட போறதில்ல. இப்ப இருக்கவங்க தான் விளையாடணும். அப்ப அவர் இப்ப இருந்து தான் அதுக்கான ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா தான் அடுத்த கட்டம் இந்திய அணியினுடைய அடுத்த அணியை கொண்டு போகலாம். ஆனா அணி வீரர்கள் சொதப்புறதுக்கு கம்பீர் பொறுப்பாக முடியாது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த வீரர்கள் எல்லோரும் வந்து விளையாடுவதற்கு, தங்கள் திறமைகளை காட்டுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பயிற்றுவிப்பாளர்களின் அது பங்காக மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த வீரர்களில் 7-8 வீரர்கள் வந்து இன்னும் டெஸ்ட் அணியில் தாங்கள் அடுத்த போட்டியில் விளையாடுவோமா இல்லையா என்கின்றதே தெரியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். முதல் போட்டியில் ஒரு இடத்தில் துடுப்படுத்த ஆடினார். அதன் வாஷிங்டன் சுந்தர் 3ஆம் இலக்கத்திலிருந்து 8ஆம் இலக்கம் வரையில் துடுப்படுத்த ஆடியிருக்கிறார். இல்ல, அது அவர் அணி மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. அவர் ஓட்டங்களை பெற்ற வேளையிலும் கூட மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் சாய் சுதர்ஷன் முதல் போட்டியில் விளையாடவில்லை. 2வது போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார். இப்ப துடுப்பாட்ட இடங்கள் தொடர்ந்து மாற்றப்படுகின்றன. அதாவது நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றது. யார் விளையாட போகின்றார்கள், எவ்வாறு அணியில் பேலன்ஸ் செய்வது. இப்போ ஒரு அணி பேலன்ஸ் வந்து சமநிலைத்தன்மை வந்து ஒரு வீரரால் கூட குழம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்கள் சொல்லணும். விராட் கோலி போன்ற ஒரு அனுபவஸ்தர் அந்த இடத்தில் இருந்தால் அணியை சமநிலைப்படுத்த முடியும், கொண்டு செல்ல முடியும். இப்போ கம்பீர் என்னதான் வெளியில் இருந்து சொன்னாலும் மைதானத்திற்குள் விராட் கோலியோடு துடுப்படுத்த ஆடுவார்களாக இருந்தால் ஏனைய புதிய வீரர்கள் அவரே அதை கைட் பண்ணுவார். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், போல் அங்கே வருது, இப்படி வருது, இந்த விஷயங்களை செய்யணும் என்றதை அந்த இடத்தில் காட்டிக்கொள்வார்கள், சொல்லிக் கொடுத்துக் கொள்வார்கள். எனவே அந்த மாற்றங்கள், அந்த விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. இப்ப நேற்று அல்லது இந்த டெஸ்ட் போட்டியில் பார்க்கின்ற வேளையில் துடுப்படுத்த ஆடிய வேளையில் சந்துரு துடுப்படுத்த ஆடுகின்ற வீரர்களுக்கு நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம இங்க நிக்கிறவங்க தான் தெரியும் அந்த பந்து எங்க விழுது, எங்க போகுது அப்படின்றது. ஆனா அதை சொல்லிக் கொடுக்க அளவுக்கு இவருக்கு அனுபவம் போதாது. அதுதான் இங்கே நடந்த பிரச்சனை. எனவே அவை சீர் செய்து கொள்ளப்பட வேண்டும். எனவே இவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்தியாவின் தோல்வி என்பது இது மிகப்பெரிய அளவு விமர்சனிக்கப்பட்ட பெரிய தோல்வி தான். இந்தியா எதிர்பார்க்காத அளவான தோல்வி. இதை விட இன்னும் வெளியே நல்ல வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை உள்ளே கொண்டு வரவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏற்கனவே நானே சொல்லி இருக்கின்ற விஷயம், முதலாவது டெஸ்ட் போட்டியில் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள், இது தேவையே இல்லை. டெஸ்ட் போட்டிகளை 4 பந்து வீச்சாளர்கள் தான் மொத்தமாகவே விளையாடுவார்கள். எப்போதாவது ஒருவர் பகுதி நேரமாக பந்து வீசுவார். இதில் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள், 2 வேக பந்து வீச்சாளர்கள், 6 பந்து வீச்சாளர்கள். எனவே இது தேவைதானா? இருக்குத்தானே என்று பாவிச்சிருப்பாரு. சகோதர வீரர்களை கொண்டு வந்து துடுப்பாட்டம் பந்து வீச்சு 2 என்பதிலும் பார்க்க முழு நேர துடுப்பாட்ட வீரர்களை பாய்ப்பார். அடுத்தது தென்னாப்பிரிக்காவின் திறமை. இப்பொழுது இந்தியா சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான ஆடுகளத்தை தெரிவு செய்ய அதற்கு ஏற்ற பந்து வீச்சாளர்களை கொண்டு வந்து அங்கே இறக்கினார்கள். தென்னாப்பிரிக்கா இந்த போட்டி விளையாடிய விதம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அது வந்து நாம சரி ஓகே வேற மைதானங்கள் வச்சுக்கணும். தென்னாப்பிரிக்கா மைதானத்துல தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருந்தா இது பெரிய அளவு பேசப்பட தேவையில்லை. தென்னாப்பிரிக்கா பத்தி புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்திய மைதானங்கள்ல பலமான ஒரு அணிக்கு எதிராக போராடி இவ்வளவு பெரிய ஓட்ட எண்ணிக்கை, அதுவும் பெரிய ஓட்ட வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிற அப்படின்றது பேசித்தான் ஆகணும். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எப்பவும் இந்தியா பலமான அணி. ஆனால் அந்த பலம் இப்பொழுது இழக்கப்பட்டிருக்கிறது. சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தடுமாறுகின்றார்கள். குறிப்பாக 2 சுழல் பந்து வீச்சாளர்களையும் இந்தியாவை வைத்து செய்து விட்டார்கள். இதில் சிமோன் ஹாமரின் பந்து வீச்சு மிக அபாரமாக அமைந்தது. அதிலும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வருகின்ற வேளையில் அதை கணிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு போனார்கள். மறுபுறத்தில் வேகப்பந்து வீச்சாளராக மார்க்கோ ஜென்சன், அவர் துடுப்படுத்தாடி பந்து வீசினார். செனூரன் அவரும் வந்து துடுப்பாட்டத்திலும் நல்ல முறையில் செய்து பந்து வீசி. தெரியுமா தென்னாப்பிரிக்கா அணி ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போற டைம்ல எல்லாம் தென்னாப்பிரிக்கா அணி வந்தா யோசிப்போம் அப்படின்னு சொன்னா முதல் ஆரம்ப துடுப்பாட்டத்திலிருந்து இறுதி 8வது விக்கெட் வரைக்கும் துடுப்படுத்தாடக்கூடிய வீரர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க பந்து வீச்சாளராக இருப்பாங்க. ஏன் ஆரம்ப பந்து வீச்சாளரே முதல் 2வது 3வது துடுப்பாட்ட வீரர் அந்த அளவுக்கு துடுப்பாட்டம் தான் எனக்கு தெரியும். பிரதானமா இருக்கு. ஒரு காலத்தில் அலன் டொனால்ட் இவர் மட்டும்தான் துடுப்படுத்த ஆட மாட்டார். பெட்சிங்கோக்ஸ் அந்த நேரத்தில் 10ஆம் இலக்கத்தில் வருவார். 10 பேர் துடுப்படுத்த ஆடிய காலமும் இருக்கு. 10 பேர் துடுப்படுத்த ஆடுவாங்க. அதான் தென்னாப்பிரிக்காவுடைய சிறப்பே.
அது இன்னும் வரைக்கும் அது அதை அதை அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆளை கலட்டிட்டு ஒரு இடத்த கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை தான் கொண்டு வராங்க அவங்க. லான்ஸ் க்ளூஸ்னர் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். லான்ஸ் க்ளூஸ்னர் தான் இந்தியாவில் வைத்து 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றவர். தென்னாப்பிரிக்கா சார்பாக கூடுதலாக விக்கெட்டுகளை பெற்றிருக்கின்றவர். இவர் ஒரு சகலதுறை வீரர், இல்ல இவர் துடுப்பாட்ட வீரர். ஆமா, தென்னாப்பிரிக்கா அணி இந்த ஒரு சிறப்பு நல்லா கவனிச்சு பார்த்தா இப்போ ஒரு விஷயம் நாம ஒரு இப்போ இந்த போன்ல இருக்கிற ஒரு ஸ்பீக்கரை மாத்திரம்னு சொன்னா அதுல ஸ்பீக்கர் தான் மாத்துவாங்க. அதுல ஒன்று ஐசியை பொறுத்த மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் தென்னாப்பிரிக்கா செய்து கொண்டு வந்து. இன்னொரு பக்கம் டெம்பா பவுமாவின் அணித்தலைமைத்துவம், அவர் மைதானத்துக்குள் நின்றுன்றது அல்லது மைதானத்துக்கு வெளியே நின்று காட்டுகின்ற சிக்னல்ஸ், அதே போன்று நேற்றைய தினம் சோசியல் மீடியாவில் பார்க்க கிடைத்தது 25 விதமான சமிக்கைகளை அவர் காட்டியிருக்கின்றார். துடுப்பாட்டு வீரர் எந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்யறாரு, ஏதோ ஒரு டெக்னிக் அங்க இருக்கிறது. இந்த டெம்பா பவுமாவை இவர் என்னத்தை பெருசா செய்கிறார், ஏன் இவருக்கு அணித்தலைவு பொறுப்பு ஒரு கட்டையாக குள்ளமாக அவ்வப்போது அடிக்கின்றார், ஓட்டங்களை பெறுகின்றார் என்று பார்த்தால் தேவைக்காகத்தான் அவரை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அதே போன்று சந்துரு அவர் ஒரு தென்னாப்பிரிக்காவில் நிறவறு கொள்கை இருந்தது, அவற்றின் ஊடாக வந்து ஒரு சிறுபான்மையினம் கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று கொண்டு வந்து அவரை கொடுத்து அவரோடு இணைந்து இந்த அணியை வெற்றிகரமாக கொண்டு செல்கின்றார். அது எவ்வளவு பெரிய விஷயம். நாங்கள் அரசியல் இருக்கின்றது, மற்ற இடங்களில் மற்ற விஷயங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பேசுகின்றோம், அங்கேயும் இருக்கின்றது. ஆனால் கிரிக்கெட்டை எவ்வளவு தூரம் அவர்கள் கிரிக்கெட்டாக கொண்டு வருகின்றார்கள், தென்னாப்பிரிக்காவின் திறமை என்ன என்பது பற்றி நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, தென்னாப்பிரிக்கா அப்படி இருக்க இந்தியாவின் இந்த தோல்வி மறக்கப்படும் என்று நான் சொல்கின்றேன். மறக்கப்படும், கண்டிப்பா மறக்கப்படும். ஏன்னா அடுத்த வர போற T20 உலக கிண்ணம் இது மிகப்பெரிய ஆதிக்கத்தை இந்திய அணி செலுத்த தான் போகுது. இப்ப கம்பீருடைய பிள்ளையா இருக்கட்டும், இந்திய அணி இந்த தோல்வியா இருக்கட்டும், எல்லாமே மறக்கத்தான் போகுது. ஆனா இந்திய அணி எங்க சிக்க போகுதுன்னு சொன்னா இந்த டெஸ்ட் போட்டியில உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி இந்தியாவுக்கு இல்லை. நான் இப்பொழுதே அடித்து சொல்கிறேன், இல்லாம போகுது. வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட அது இலகுவான வாய்ப்பு இல்லை. இன்னும் இந்திய அணிக்கு 9 போட்டிகள் மீதம் இருக்கு. டெஸ்ட் போட்டிகள் இருக்கின்றன. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வருவதாக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த 9 போட்டிகளையும் வெற்றி பெற வேண்டும். 9 போட்டியிலே 9 ஒரு 2 வாய்ப்பு வேணும்னா விட்டு கொடுக்கலாம். 7 போட்டிகளில் சமநிலையின்றி 7 போட்டிகளில் குறைந்தது வெற்றி பெற வேண்டும், ஏனைய அணிகளோடு சேர்த்து பார்த்து இறுதிப் போட்டிக்கு வருவதற்கு. இந்த 9 போட்டிகளில் சந்துரு இலகுவான போட்டிகளே இல்லை. 2 போட்டிகளுக்காக இலங்கை வர வேண்டும். இலங்கையில் வைத்து இலங்கையில 2 போட்டியும் இலங்கை வெல்றாங்க. ஓகே, அதுவும் இப்பொழுதுள்ள இந்திய அணியோடு பார்க்கின்ற வேளையில் காலி மைதானமும் இலங்கை அணியோடு வெற்றி பெறுவது இலகு அல்ல. சரி, அதை அப்படியும் எடுத்துக்கொள்ளும். இலங்கை அணி இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகள் அணி நன்றாக தான் இருக்கின்றது, 3வது இடத்தில் தான் இருக்கின்றார்கள். அப்படித்தான் சரி வெற்றி பெறுகின்றார்கள் என்று பார்த்தாலும் அதை நிறைவு செய்து கொண்டு நியூசிலாந்துக்கு செல்ல வேண்டும். அங்கே 2 போட்டிகள். நியூசிலாந்தில் சொந்த நாட்டிலே 3 போட்டிகள் வாங்கி கட்டி இருக்கின்றார்கள். எனவே நியூசிலாந்துக்கு போகணும். ஆஸ்திரேலியா 5 போட்டிகளுக்காக இந்தியாவுக்கு வருகின்றது. வாய்ப்பு குறைவு. போட்டிகளையும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும். ஏழுமா வாய்ப்பே கிடையாது. 9 போட்டியில 7 போட்டி சரி, ஒரு 2 போட்டியை வெல்லலாம்னு சொல்லி வச்சுக்கொள்ளும் இலங்கையோட. அடுத்த 5 போட்டியே வாய்ப்பே இல்லை என்கின்ற நிலை காணப்படுகிறது. அதுதான் இங்க இருக்க விஷயம். இப்ப நாங்க எவ்வளவு நேரம் இந்திய அணியினுடைய இந்த 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 பாதிப்பு எங்க வரும் அப்படின்னு சொன்னா இங்குதான் வந்து நிற்கும். வேர்ல்ட் சாம்பியன் டெஸ்ட் போட்டியினுடைய இறுதிப் போட்டியை தக்க வைத்துக் கொள்றதுக்கு இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவால் இருக்கு. 9 போட்டிகளில் 4 வெற்றி 4 தோல்விகள், ஒரு சமநிலை முடிவு, 48.15 என்கின்ற புள்ளிகளில் காணப்படுகின்றார்கள். ஆஸ்திரேலியா 4 போட்டிகளிலும் 100 புள்ளிகளோடு, அதாவது 100 சராசரி புள்ளிகளோடு முதலிடத்தில். தென்னாப்பிரிக்கா 4இல் 3 வெற்றி, இலங்கை 2இல் 1 வெற்றி, பாகிஸ்தான் 2இல் 1 வெற்றி என்கின்ற நிலைமையோடு முன்னுக்கு இருக்கின்றார்கள். எனவே இந்திய அணி 5வது இடத்தில் இப்பொழுது காணப்படுகின்றது. ஏனைய அணிகள் இப்பொழுது இந்தியாவை தாண்டி சென்று விடுமா என்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே இந்தியா டெஸ்ட் போட்டிகளில் மிக பாரதூரமான வீழ்ச்சி ஒன்றை சந்தித்திருக்கின்றது. ஆனால் இந்த 7 மாதங்களுக்குள் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், 2020 போட்டிகள் என்பன எல்லாம் வந்து, IPL போட்டிகள் எல்லாம் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பண்ணி இதை மறக்க பண்ணிவிடும். இந்திய அணி இவற்றில் சாதிக்கும். என்னை பொறுத்தவரையில் ஒரு நாள் சர்வதேச போட்டி வீரர்கள் நல்ல வீரர்கள் இருக்கின்ற காரணத்தினால் சாதித்து விடுவார்கள். அணி பயிற்றுவிப்பு பெரிய அளவில் தேவையில்லை. ஆனால் டெஸ்ட் போட்டிகளுக்கு தான் பயிற்றுவிப்பு என்பது, பயிற்சியாளர் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இதன் அடிப்படையில் இவை மறந்து போய் முடிய, ஒருவேளை T20 உலக கிண்ணத்தை கம்பீர் வெற்றி பெற்றுக் கொடுப்பாராக இருந்தால், அணி வெற்றி பெறுமாக இருந்தால் கம்பீர் கடவுளாகுவார். அடுத்த முறை டெஸ்ட் போட்டிகளுக்கும் பயிற்றுவிப்பாளராக தொடர்வார். இவை எல்லாமே அளிக்கப்படும். எனவே இந்த கால இடைவெளிக்குள் திருத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இப்படி ஒன்றும் செய்யலாம், இப்படி ஒன்றும் எடுத்துக்கொள்வோம் நாம். அதை அவங்க தான் T20 சாம்பியன், அவங்க தான் ஒரு நாள் போட்டி, அவங்க தான் ஏசியா கப் சாம்பியன். டெஸ்ட் போட்டி தானே, அது இன்னொரு ஆளுக்கு போனா என்ன? எல்லாத்தையும் வந்து பண்ண முடியாது. இல்ல, அது எல்லாத்துலயும் நான் முதல்
தரமா இருக்கணும் அப்படின்றது அது கஷ்டமான விஷயம். இவர்களுக்கு அதானே விருப்பம். இப்ப என்னன்னா எல்லாத்துலயும் நாங்கள் சாதித்து விட்டோம். கிரிக்கெட்ல நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அது சரி, அது நடக்காது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்தியா சார்பாக, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை சார்பாக அவர்களுக்கு இருப்பதனை சகல கிண்ணங்களையும் வைத்திருக்கின்றோம். டெஸ்டிலும் நாங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாக தான் இந்தியா அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் இப்பொழுது விளையாடுகிறது. நிறைய டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இல்லாவிட்டால் முந்தைய அளவில் ஐபிஎல் ஆரம்பித்த காலங்களில் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் தானே, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கவில்லை. அண்மை காலங்களில் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததன் பின்னர் இந்தியா அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்பது மிக உச்சகட்டத்தில் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் T20 ஒரு நாள் சதவீத போட்டிகளிலும் பார்க்க டெஸ்ட்டுக்கு தான் இப்பொழுது இந்தியா முக்கியத்துவம். இன்னொரு 10 வருஷம் போகும்போது திரும்ப ஒரு சுற்று வரும். அந்நேரம் இந்த T20 அந்த ஆதிக்கம் குறையும். அதுக்கு பிறகு ஒரு நாள் போட்டியினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அதை விட ஆதிக்கம் அதிகமா டெஸ்ட் போட்டிகளுக்கு வரும். அதை தான் இந்தியா இப்பொழுது அந்த தொலைநோக்க தான் இல்ல இந்தியா அதை சரியாக செய்து விட்டது. இந்தியா விளையாடுகின்ற டெஸ்ட் போட்டிகள், இந்தியா எந்த நாட்டில் போய் விளையாடினாலும் அதை பார்ப்பதற்கான பார்வையாளர்கள் என்று வியாபாரம், அதாவது வர்த்தகத்தை மையப்படுத்தியும் இந்தியாவின் டெஸ்ட் மிக உச்சத்தில் இருக்கின்றது. மக்கள் மத்தியில் கொண்டு இப்ப இந்தியா டீம் வந்து கிரவுண்ட்ல விளையாடினா அது பெருசு. ஆனா மக்கள் வந்து பார்க்கணும், அதை பத்தி பேசணும். இல்ல, நான் அதை தான் சொல்றேன். இப்ப இலங்கையில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றால் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதில்லை, ஃப்ரீயாக திறந்து. இந்தியாவில் இல்ல, நான் சொல்ல இந்தியா இலங்கைக்கு வருகின்ற வேளையில் நிலைமை மாறும். அவ்வாறு செய்ய முடியாது. டிக்கெட் எடுத்துத்தான் பார்க்க வேண்டும் என்கிற நிலைமை வரும். காரணம், இந்தியா இலங்கை போட்டிகளை பார்ப்பதற்கு இலங்கை ரசிகர்களும் செல்வார்கள், இந்தியாவில் இருந்தும் இலங்கைக்கு அநேகமானவர்கள் வருவார்கள். எனவே அரங்கு நிறையும். இந்திய தொலைக்காட்சிகள், இந்திய வியாபார நிறுவனங்கள் இங்கே இலங்கைக்கு வரும். எனவே இவற்றின் மூலமாக அந்த ஹைப் உருவாகும். இந்தியாவை மையப்படுத்தி தான் கிரிக்கெட் இருக்கின்றது. இனி இந்தியா இன்று கிரிக்கெட் இல்லை, எப்பவுமே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி சுவாரஸ்யமான சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், அந்த பாதிப்பு பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கு நடந்திருக்கு. ரைட், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுடைய டெஸ்ட் போட்டிகள் பற்றி, இந்திய டெஸ்ட் அணி பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.